Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்டான ரெசிபி. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம்ன்ட்டு எல்லாத்தோடையும் சூட் ஆகும். இதே போல் நீங்கள் மட்டன் வச்சும் மட்டன் சுக்கா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீஃப் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அளவாக தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம சுக்கா செய்ய போகிறனால நிறையா தண்ணி தேவையில்லை. நிறையா தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம எடுக்க வேண்டியது தான் வரும். தண்ணியை நம்ம எடுத்துட்டோன்னா கறியில் இருக்க சத்துலாம் வீணாக தான் போகும். அதனால் கறி ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை மூடி போட்டு வெயிட் வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. கறி வேகிற நேரத்தில் சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 துண்டு பட்டை, 1 துண்டு அன்னாசி பூ சேர்த்து சிவக்க வறுக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பொடியாக. அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பிரியாணி இலை, 2-3 கிராம்பு, 15 பீஸ் முழு முந்திரி இதெல்லாம் சேர்த்து சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி சிவக்க வறுபட்டதும் குட்டி குட்டியாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்க விடக்கூடாது. கண்ணாடி போல் வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு மேஷ் ஆகணும். பிளெண்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி. அந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேக வைக்கும் போது கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோன்றதை மறந்துடக்கூடாது. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து இந்த மாதிரி சுருண்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க கறியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அளவாக சேர்க்கும் போது தண்ணி வெளியே எடுக்க தேவையில்லை. இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாவை 4 கீறி உள்ளே இருக்க விதை எல்லாம் எடுத்துட்டு வெறும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி. ஒரு முறையாச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.